எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட அடிமை இல்லை, கொத்தடிமையாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழன் என்று சொல்லிட்டு திமுகவோட கொத்தடிமையான திரு சத்யராஜ் அவர்களை பற்றி தான் பேசணும். திரு சத்யராஜ் அவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழன் பிரசன்னா மிகப்பெரிய அறிவாளி, நீங்கள் விஜயெல்லாம் நம்பி ஓட்டு போடாதீங்க, நடிகர்கள் நம்பி ஓட்டு போடக்கூடாது. அதே மாதிரி விஜய் 41 பேரை கரூரில் இறந்தோன்னா விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மனசாட்சி இல்லாமல், மனுஷனுக்கு மனசாட்சி வேணும், ஆனால் மனசாட்சி இல்லாமல் 41 பேரை கொன்னது இந்த திமுகவோட ஆள் கைக்குழியாக இருக்கிற திரு செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிறது ஊர் அறிஞ்ச உலகம் அறிஞ்ச விஷயம். இதில் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றமே படு காட்டி விட்டுருச்சு. சிபிஐ விசாரித்து விஜய் அவர்கள் சிபிஐ ஆஃபீஸில் கெத்தாக வெளியில் வராங்க. பெட்டி பாம்பு மாதிரி அடங்கிட்டு செந்தில் பாலாஜி அப்படியே பின்னாடி முன்னாடி வாயை பொத்திட்டு வராரு. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல. ஏன் விஜய் அங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய தடவை விளக்கம் கொடுத்துட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தோடைய சைடில். என்னென்னு, அந்த இன்சிடெண்ட் நடந்தோடனே, இன்சிடெண்ட் இல்லை, அந்த ஒரு கொலையை 41 பேரை கொன்ன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நீங்கள் இங்கே இருக்காதீங்க, உடனே சென்னை நீங்கள் போங்க, சென்னை போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, இங்கேருந்து திரும்ப நீங்கள் வந்தீங்கன்னா திரும்ப இன்னும் நிறைய உயிர் பலிகள் ஆயிரும், பெரும் பிரச்சனை ஆயிரும், இதை விட பயங்கரமான பிரச்சனை ஆயிரும், தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை கரூருக்கு சரி, கரூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அரசு மருத்துவமனைக்கு சரி வரவிடாமல் பண்ணதே பார்த்திங்கன்னா அந்த காவல்துறை தான். இதெல்லாம் தெரிஞ்சு எத்தனையோ தடவை அறிக்கை கொடுத்துட்டாங்க. மண்டேல முடியலாட்டியும் பரவாயில்ல, ஆனால் மண்டையில் மூளை இருக்கணுமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. திரு சத்யராஜ் அவர்களுக்கு மூளை இருக்குதா இல்லையா? இல்லை நிறைய நியூஸில் வெளியிடுறாங்களே, நியூஸில் அறிக்கை கொடுக்குறாங்க தாவேக தரப்பில், அதெல்லாம் பார்த்து படிக்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது கொத்தடிமையாக இருக்கலாம், ஆனால் ஒரு குடும்பத்தையே கொண்டு கொத்தடிமையாக இருக்க வைக்கக்கூடாது. பாருங்கள், திமுகவோட கொத்தடிமை சத்யராஜ் அவரோட பொண்ணு, ஆனால் சிபிராஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒருத்தர் எப்படியாவது விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, திமுக காரங்களே பண்ணுறாங்கல்ல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்னதான் திமுக எத்தனை கூட்டணி, எத்தனை கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி, எத்தனை பேரை கூப்பிட்டுட்டாலும் சரி, ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நிச்சயமாக விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சத்யராஜ் குடும்பத்திலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தான் அமோக வெற்றி பெற்று தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் நிரந்தர